இல்லை இல்லை இதாக சுமங்கலி பெண்கள் எல்லோரும் இங்கே இந்த ஆளி உருவாக்கியவுடன் தீச்சட்டி அங்கு வைத்த ஆளி உருவாக்கியவுடன் எல்லோரும் அதை பலம் பெற வேண்டும் நினைவு கூறுகின்ற ஒரு விழாவாக இவ்வாறுதான் வழிபாடு செய்யப்பட வேண்டும். எனவே சபரிமலை யாத்திரை பயணத்தை மேற்கொள்ளுகின்ற யாருமே தங்களுடைய வாழ்க்கையில் எந்த கஷ்டத்தையும் அனுபவித்ததாக வரலாறு கிடையாது. வருடாவரிடம் சபரிமலைக்கு செல்ல வேண்டும் என்கின்ற அந்த உணர்விலே கடந்த 10 மாதங்களிலே செய்கின்ற எல்லா விதமான செயற்பாடுகளிலும் இறங்கி 41 நாள் நமக்கு 60 நாட்கள். இந்த 60 நாட்களுமே தாவர போஷணம் உண்பது மாத்திரமல்ல, பிரம்மச்சரிய விரதம் காத்து காலிலே செருப்பில்லாமல் முகச்சவரம் செய்யாமல் தாடி வளர்த்து கொண்டு ஒரு பரதேசிகளாக நாம் இந்த விரதத்தை அனுஷ்டிக்கின்றோம் என்கின்ற பொழுது இந்த விரதத்தினுடைய மகிமை என்ன என்பதை நீங்கள் அனைவரும் அறிவீர்கள். கந்தசஷ்டி விரதம் இருக்கின்ற பொழுதும் 6 நாட்கள் தான் உபவாசம். திருவிழா காலங்கள் என்கின்ற பொழுது 12 நாட்கள் அல்லது 15 நாட்கள் உபவாசம். ஆனால் ஐயப்பனுடைய விரதம் என்கின்ற பொழுது 41 நாட்கள் ஒரு மண்டலம். ஆனால் இலங்கையிலே வாழ்கின்ற மக்களுக்கு அது 60 நாட்கள், தை மாதம் மகர சங்கராந்தி வரையுமான அந்த தினமாக ஜோதி பார்க்கின்ற அந்த நாள் வரைக்குமான அந்த விரதத்தை கட்டாயமாக அவர்கள் அனுஷ்டித்தே ஆக வேண்டும் என்கின்ற ஒரு கட்டுப்பாடு குருசுவாமி அவர்களால் அவருடைய சிஷியர்களுக்கு வழங்கப்பட்டுவிடும். எனவே குருசுவாமியினுடைய அருட்கட்டளையை ஏற்றுக்கொண்டு விரத அனுஷ்டானங்களை முழுவதுமாக தங்களுக்குள்ளே இருத்திக் கொண்டு ஐயப்பனுடைய வழிபாடல்களை தம்மை ஈடுபடுத்துகின்ற ஒரு சிறப்பும், அந்த ஐயப்பன் மாலை அணிந்தவுடன் அவர்கள் அனைவரும் ஐயப்பன்களாக மாறுகின்ற ஒரு பெரும் சிறப்பும் இந்த விரத வழிபாட்டிலே காணப்படுகிறது என்கின்ற பொழுது இந்த விரதம் எவ்வளவு மகிமை வாய்ந்தது என்பதையும், இந்த விரதத்தினால் ஏராளமானவர் உயர்வுகள் பலவற்றை அடைந்திருக்கின்றார்கள் என்பதையும் நாம் இந்த விரதத்தின் மூலமாக அறிந்திருக்கின்றோம். ஆதி ஐயப்ப யாத்திரை மன்றத்தினுடைய மகா கருப்பண்ண சுவாமி பூஜை இன்று உலகமெல்லாம் எடுத்து செல்லப்படுவதற்கான வாய்ப்பை நமது லங்காசிரி ஸ்தாபனம் நமக்கு வழங்கி இருக்கிறதை நினைக்கின்ற பொழுது ஐயப்பனுடைய அருள் கடாட்சம் எவ்வளவு மகிமை வாய்ந்தது என்பதை அறிந்து கொள்ளக்கூடியதாக இருக்கின்றது. மகாமித்ர குரு கந்தசாமி ராமதாஸ் அவர்களுடைய தலைமையிலே நடைபெறுகின்ற இந்த விழாவை உலகமெல்லாம் அறியப்படுகின்ற லங்காசிரி ஸ்தாபனத்தாருக்கு ஐயப்பனுடைய அருள் கடாட்சம் எப்பொழுதும் கிடைக்க வேண்டும் என்கின்ற அந்த வாழ்த்துக்களையும் இறை வழிபாட்டினுடைய அந்த பெருமைகளையும் அவர்கள் அடைய வேண்டும். மேலும் மேலும் ஐயப்பனுடைய சேவைதனை அவர்கள் ஆற்ற வேண்டும் என்று மனமாற அவர்களை வாழ்த்துகின்றோம்.